அம்பேத்கர் நினைவு நாள் மற்றும் பிறந்த நாள் நிகழ்ச்சிகளின் பொழுது அவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் இந்து அமைப்பினர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திராவிட கழகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கோவையில் தெரிவித்துள்ளார். கோவையில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் அம்பேத்கர் நினைவு நாள் மற்றும் பிறந்த நாள் நிகழ்ச்சிகளின் பொழுது அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி செல்லும் இந்து மக்கள் கட்சி, பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து அமைப்பினர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திராவிட கழகத்தினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும், இது தமிழகம் முழுவதும் தொடர்வதால் திராவிட கழக இயக்கங்களையும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் தடை செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து அவர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தின் 234 தொகுதிகளில் உள்ள தேர்தல் அலுவலகம் அல்லது அந்த தொகுதிக்குட்பட்ட காவல் நிலையம் முன்பாக மாநிலம் தழுவி இந்து மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறினார். தொடர்ந்து அவர் அண்ணல் அம்பேத்கர் அனைவருக்கும் பொதுமானவர் எனவும் அவர் தனிப்பட்ட அரசியல் கட்சியினர் சொந்தம் கொண்டாடுவதை கண்டிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் பொழுது ராஷ்டிரிய ஜனதா சேவா சங்கத்தின் நிறுவன தலைவர் ராமநாதன் மற்றும் பலர் உடனிருந்தனர். இந்து மக்கள் கட்சியின் சார்பில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் அலுவலர் அல்லது அந்த தொகுதிக்குட்பட்ட காவல் நிலையங்கள் மூலமாக விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் பெரியார் திராவிடர் கழகம் இந்த 2 அமைப்புகளையும் தடை செய்திட வேண்டும். மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அண்ணல் அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர். அம்பேத்கர் ஏதோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மட்டும்தான் சொந்தம் அல்லது திராவிடர் கழகத்துக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி அம்பேத்கர் சிலைக்கு யார் மாலை அணிவிக்க போனாலும், அதிலும் குறிப்பாக இந்து மக்கள் கட்சியினர், பாரதிய ஜனதா கட்சியினர், இந்து இயக்க தொண்டர்கள் அம்பேத்கருடைய நினைவு நாள் மற்றும் பிறந்த நாள் இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு மாலை அணிவிக்க செல்கிற பொழுது தமிழ்நாடு முழுக்கவே இந்து சமயம் குறித்து வெறுப்புணர்வோடு கோஷங்களை எழுப்புவது, கற்களை வீசுவது, தாக்குதல் நடத்துவது தொடர்ந்து இந்த 2-3 வருஷமா இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஏப்ரல் 14 புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். வழக்கம் போல சென்னை அம்பேத்கர் மணிமண்டபத்திலே மாலை அணிவிக்க சென்ற இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் நம்ம நிர்வாகிகளை தான் சமாதானப்படுத்துகிறாங்களே ஒழிய விடுதலை சிறுத்தை மற்றும் திராவிடர் கழகத்து மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. நாம் புகார் கொடுத்துருக்குறோம், வழக்கு பதிவு பண்ணியதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் எஃப்ஐஆர் நகல் நமக்கு கிடைக்கல. சம்பந்தப்பட்ட வீடியோ ஆதாரங்களோடு நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மீதும் கொடும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அவர்களும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பெரியார் திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தை இந்த அமைப்புகள் இத்தகைய வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்க ஒரு கோஷம் போடுறாங்க, அடங்க மறு அத்து மீறுன்னு. அப்புறம் அவங்களை எப்படி அடக்கணும்னு அப்புறம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் இது வரைக்கும் அப்படி போகக்கூடாதுன்னு இருக்கோம். புரியுதுங்களா? என்ன உங்ககிட்ட இருக்கிற தடி மட்டும்தான் அடிக்குமா, மற்றதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாதா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால விடுதலை சிறுத்தை கட்சி ரவுடித்தனத்தை வேற எங்காவது வச்சுக்கணும். அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர். அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு சொந்தமான தலைவர் அல்ல. அவரை தொடர்ந்து ஒரு ஜாதி தலைவராக மாற்றும் முயற்சி அதை விடுதலை சிறுத்தை கட்சி செய்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் அம்பேத்கருக்கு ஈவேராவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். வாழ்நாள் முழுக்க ஈவேரா பட்டியலின மக்களை இழிவுபடுத்தியவர். பட்டியலின மக்களின் விரோதி ஈவேரா. ஈவேரா படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் ஒன்னா போட்டுக்கிறதே தப்பு. அம்பேத்கர் தேசியவாதி, ஈவேரா பிரிவினைவாதி. அம்பேத்கர் தேசிய தலைவர், ஈவேரா இந்த சென்னை, இந்த தமிழ்நாடு தவிர வேற எங்கேயும் இந்த ஆள தெரியாது. சும்மாவாவது அம்பேத்கர் முதுகுல குதிரை ஏறிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். அம்பேத்கர் தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டார், ஈவேரா ஜாதியை வளர்க்க பாடுபட்டார். ஈவேரா வாழ்நாள்ல தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள், அந்த பெண்கள் மேலாடை அணிவதை எதிர்த்தவர் ஈவேரா, படிப்பதை எதிர்த்தவர் ஈவேரா. அம்பேத்கர் உலகம் முழுக்க போய் படிச்சு பட்டம் வாங்கினவர். ஈவேரா படிக்காத முட்டாள் தான் எனக்கு வேணும்னவர். இப்படி பல வகையிலும் அம்பேத்கரும் ஈவேராவும் நேர் எதிர் துருவம். அம்பேத்கர் பாரத் ரத்னா, இவர் பாரத நாட்டுக்கு விரோதி. ஈவேரா திராவிட நாடு கேட்டவர். எனவே திராவிடர் கழகமோ விடுதலை சிறுத்தையோ, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அம்பேத்கருக்கும். அம்பேத்கர் கொள்கைக்கு துரோகம் செய்வதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேலை. இது தலித் பேந்தர். அம்பேத்கருடைய கட்சி இந்திய குடியரசு கட்சி. இவங்கெல்லாம் அம்பேத்கர் பேர்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பேத்கருடைய புகழை கெடுக்கிறார்கள். அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு துரோகம் செய்கிறார் திருமாவளவன்.
அவர் இனிமேலாவது, அவர் படித்தவர், பண்பாளர், தேர்தல் அரசியல் இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குறுகிய மனோபாவத்தோடு தொண்டர்களை வளர்த்து விடுவது என்பது இது மிகவும் ஆபத்தானது. இந்த விஷயத்தை விடுதலை சிறுத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைனா அரசாங்கத்தை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அரசாங்கமும் இது குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த புகார் மனு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.